வணக்கம். இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சட்டசபை கூடிய 2 நாட்களிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகி வருகிறதாக நமக்கு ஒரு தோற்றம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு எதிராக சபைக்கு வருவதற்கு போதுமான இடவசதி செய்து தரப்படவில்லை. திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு அவர்கள் வந்து அமரக்கூடிய வகையில் இருக்கை சரியாக அமைத்து தரப்படவில்லை. அவர்களுக்கு போதுமான அறை 89 உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போதுமான அறை வசதி செய்து தரப்படவில்லை. இது போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிமுகவுக்கான பெருந்தன்மை இல்லை என்கின்ற இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார்கள். சட்டசபையினுடைய மாண்பு காக்கப்பட்டிருக்கின்றதா? ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, சிவப்பு கம்பள வரவேற்பு, சிவப்பு விளக்கு ஏந்திய கார், தேசிய கொடி பறக்கப்பட்ட கார், இது போன்ற பல அமைப்புகள் சட்டத்திலே இருந்தாலும் கூட முறையான எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுவதாக இந்த சூழல் நமக்கு காட்டுகிறது. வாருங்கள் விவாதிக்கலாம் இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில். இதற்காக நம்முடைய இணைகிறார்கள் வழக்கறிஞரும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான திரு புரட்சித்தம்பி அவர்கள். வணக்கம். அதிமுகவை சேர்ந்தவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், சிறந்த பேச்சாளர். அதே போல மாநில ஆதி திராவிடர் நலக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில துணை செயலாளர் இருக்கிறார் திப்பம்பட்டி திரு வே ஆறுசாமி அவர்கள். நம்ம வந்து திரு புரட்சித்தம்பி அவர்கள் தான் நீங்க அடிக்கடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய முகம் அப்படிங்கிறனால நம்ம அவர்கிட்ட முதல்ல அந்த கேள்வி அவருக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பேசியிருந்த சமயத்திலும் கூட சொன்னோம், திரு பிஜி கருத்திருமன் அவர்கள் வந்து நமக்கு இருந்த காலத்துல அந்த சட்டசபையினுடைய மாண்பு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எந்த அளவுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு பலம் பெரும்பான்மை இருந்த போதும் கூட ஓராண்டு நிறைவில் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அல்லது வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தினார். சட்டசபை ஏடுகளை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து சொல்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறதா? சுதந்திரத்தை பெற்ற இந்த நவபாரதத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்தளவு ஜனநாயக மாண்புமிக்க ஒரு மாபெரும் அவையாக வரலாற்று சிறப்புமிக்க ஏடுகளெல்லாம் எழுதுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு சட்டமன்றமாகும். 1952ஆம் ஆண்டு வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை என்று அளிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் பலம் பெறவில்லை. அன்றைக்கு காமன்வெல்த் கட்சி, உழைப்பாளர் கட்சி, முஸ்லீம் லீக் சுயாட்சிகளை வைத்து மோதறிஞர் ராஜாட்சி பெரும்பான்மை நினைத்து அன்றைக்கு ஆட்சி பிடித்தார்கள். அன்றைக்கு சட்டமன்ற மாண்பு காக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மகனார், அதே போல பி. ராமமூர்த்தி, பிரகாசம் போன்ற மாபெரும் ஜாம்பவான்கள் இருந்த சட்டமன்றம் மாண்பு காக்கப்பட்டது. ஒரு அமளிதமொழி கிடையாது. 1957ஆம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை முத்தமிழ் வித்தகர் அறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், காமராசர் அவர்கள் அன்றைக்கு நாட்டின் முதலமைச்சர். சட்டமன்றம் அமளிதமொழி ஏற்படாமல் அமைதியாக நடந்தது. அன்றைக்கு முதுகுளத்தூர் கலவரம் அடக்குமுறை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்தார். அந்த சட்டமன்றத்தில் சிறிதும் கூட பிசுறு தட்டாமல் சட்டமன்றம் மாண்பு காக்கப்பட்டது. 62ல் நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், பச்சை தமிழன் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இல்ல அன்றில் இருந்த போதெல்லாம் கூட மாண்பு இருந்தது. அந்த மாண்பு மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் வந்து நீங்க வந்து ராஜாஜி அவர்களோ காமராஜ் அவர்களோ ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்த பொறுப்பில் இருந்த அமைச்சர்களும் கூட அவர்களை செய்ததை சுட்டிக்காட்டி, இப்போ வைத்தியலிங்கம் அவர்களாகட்டும் அல்லது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எதிர்க்கட்சி தலைவர் அல்லது எதிர்க்கட்சியை சார்ந்திருக்க முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவர்கள் இந்த ஒரு தேவை அல்லது இந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது அதை சுட்டிக்காட்டி அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருந்தார்கள். அந்த மனப்பான்மையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்குதானே? நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது அண்ணா அன்றைக்கு சட்டமன்றம் இல்லை, உறுப்பினராக இல்லை, நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருந்தால் அண்ணா இல்லாத சட்டமன்றம். அப்பொழுது நகைச்சுவையும் கிண்டலும் இருக்கும், மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையும் கிண்டலும் கேலியும், அதே போல ஜனநாயக விவாத முறைகள் எல்லாம் ஜனநாயக முறையில் இருக்கும். ஒருவர் கேட்பார், எதிர்க்கட்சி உறுப்பினர் சட்டசபையில் தூங்கலாமா என்று கேட்பார். அதுக்கு அவையை சபாநாயகர் சொல்வார், தூங்கலாம், கோர்ட்டே வரக்கூடாது என்பார். இப்படியெல்லாம் நடக்கும். 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிற போது பிஜி கருத்திருமன் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிற போது கருத்திருமன் கேட்பார், மிஸ்டர் அண்ணா அவர்களே, உங்கள் ஆட்சி நாட்கள் என்னப்படுகிறது, யுவர் கவர்மெண்ட் நம்பர்ஸ் அப்படிங்க. உடனே அண்ணா அந்த பிரச்சனை ஆஃப் மைண்ட் உடனே சொன்னார்கள் அண்ணா அவர்கள், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்ஸ், நான் ஆட்சி ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கிறேன். அவர்கள் கூட இன்னும் சொல்ல போனால் அவர்களும் உடம்பு சரியாத ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் பக்கம் இருந்தது. அதே நிலை இன்று இருக்கிறதா அப்படிங்கறதான் கேள்வி. சட்டமன்றம் கொச்சைப்படுத்தப்பட்டு நாகரிகமற்ற முறைகளுக்கு ஆளானது, அதே நேரத்தில் அவை மரபுகள் மீறியது, சட்டமன்றம் அநாகரிகமாக போனதற்கெல்லாம் 22/10/1972ஆம் ஆண்டு
அன்றைக்கு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அதிமுகவை உருவாக்கினார்கள். அந்த கட்சியின் சார்பில் அன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மதியழகன் தலைமையில் கொண்டு வரப்பட்டது. உடனே மதியழகன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் விருதுநகர் சீனிவாசனை வைத்து அன்றைக்கு அவையில் மதியழகன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்காலியை போட்டு இன்னொரு சபாநாயகரை உட்கார வைத்து 2 சபாநாயகர்கள் இருந்த ஒரு சட்டமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அரங்கேற்றி ஒரு கேலிக்கூத்தாக்கியது. அன்றிலிருந்து தான் அந்த சட்டமன்றத்தினுடைய நாகரிகமே போடுது. உடனே மதியழகன் சொன்னார், இந்த அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்றுவிட்டது என்று சொல்லிவிட்டு அவர் வெளியேறினார். அவரோடு புரட்சித் தலைவர் வெளியேறினார்கள். விருதுநகர் சீனிவாசன் அவர்கள் மதியழகன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொல்லி அவர் வெளியேறினார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் சட்டமன்றம் செத்து விட்டது என்று சொல்லி வெளியேறினார். அப்பொழுது அவர் மீது செருப்புகளும் காரி துப்பி உமிழ்ந்து கேவலமான வார்த்தைகள்லாம் பேசினார். ஒரு கருப்பான காலமாக வரலாற்றான காலம். அந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். சட்டசபையுடைய தமிழக சட்டசபை வரலாற்றில் பார்க்கிறோம். நம்ம திரு ஆர்ச்சமை அவர்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 72க்கு பிறகுதான் இந்த சட்டசபையினுடைய நிலை எதிர்க்கட்சி தலைவருடைய நிலை அல்லது அந்தஸ்து இந்த நிலை மாறி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பொதுவாக என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவருக்குரிய முறையான அந்தஸ்து, சரியான ஒரு அந்த மதிப்பு மரியாதை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா சென்ற காலங்களை ஒரு ஒப்பிட்டு பார்க்க அடிப்படை? என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே யாரெல்லாம் இங்கே அமர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை காத்தார் என்கிற புள்ளிவரங்களை அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்தை ஒட்டி 1972 ஏதோ திமுக தான் திட்டமிட்டு சட்டமன்றத்துடைய மரபுகளை மீறியதாக ஒரு வலிமையான குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமத்தியிருக்கிறார். நீங்கள் மறுத்து பேசலாம். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. என்ன காரணம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 187 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அந்த நேரத்திலே கணக்கு கேட்கிற என்ற பெயரிலே பொருளாளராக, இயக்கத்தின் பொருளாளராக இருந்தவர் தான் கணக்கு இருக்கிறது. அவரே கணக்கு கேட்கிற என்ற பெயரிலே தன்னை எப்படியாவது ஒரு பெரிய தலைவனாக உருவத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும், குலைக்க வேண்டும் என்பதற்காக தனி ஒரு இயக்கம் கண்டு ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும், இந்த கட்சிக்கு குற்றம் விளைவிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் கடங்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு எம்ஜிஆர் அவர்களால் மதியழகனை வைத்து அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கும் முயற்சியோடு ஈடுபட்டார்கள். ஆனால் சாதுரியமாக தலைவர் கலைஞர் அவர்கள் மிக சாதுரியமாக சட்டமன்றத்தில் மீண்டு வந்தார். காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடைக்காலத்தில் ஒரு சபாநாயகரை உருவாக்கி அந்த சபாநாயகர் மூலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மாண்புகள் காக்கப்பட வேண்டும் என்ற பெரிய வழியை கருத்துக்கு வழி சேர்த்து அந்த இடத்தில் சட்டமன்றத்தை காப்பாற்றினார். ஒரு விஷயத்தை மறந்துட முடியாது. இதே பக்தவத்சலம் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயோ அல்லது முதல்வராக காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயோ திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவதற்காக எத்தனை தூரம் முயன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு வேகமும் உத்வேகத்தோடு அவர் செயல்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதை மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாக நமக்கு வரலாறுடைய சுவடுகள் காண்பிக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சமமாக இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, முற்றிலும் இல்லை. முற்றிலும் அந்த காலகட்ட சூழ்நிலை அன்றைக்கு கருத்துக்கு பரிமாற்றங்களுக்கு, கருத்து சுதந்திரங்களுக்கு அங்கீகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கருத்து சொல்வதற்கு களம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, பேசுவதற்கே வாய்ப்பில்லை, உட்காருவதற்கு வாய்ப்பில்லை, நிற்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கையே இல்லை. எப்பொழுது போய் நாங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும்? எங்களுக்கு உட்காருவதற்கு இடம் கொடுத்தால்தான் எங்களுக்கு கருத்துக்களை சொல்ல முடியும். மே 23ஆம் தேதி பதவியேற்ற பிறகு திருப்பி 25ஆம் தேதி சட்டசபையில் எல்லாரும் பதவியேற்றார்கள். அதில் திமுகவுடைய தலைவர், திராவிட கட்சியின் தலைவராகக்கூடிய கலைஞர் அவர்களும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட 207வது சீட்டுக்கு அருகில் பதவியேற்றார். அதையே இப்ப இருக்கக்கூடிய அதே அமைப்பு தான் அப்பவும் இருந்தது. அன்று பதவியேற்ற அவரால், அன்று வந்திருந்த அவரால் ஏன் அதற்கப்புறம் வர முடியவில்லை? நீங்கள் நன்றாக ஊர்ந்து கவனிக்க வேண்டும். அன்றைக்கு யாருக்கு எந்தெந்த இருக்கை என்று ஒதுக்கப்படவில்லை. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பதவியேற்றார்கள். பதவியேற்றதுக்கு பின்னாலே தான் அகரவரிசை பிரகாரமாக நாங்கள் இருக்கையில் ஒதுக்குறோம் என்று சொல்லி சட்டமன்றத்தினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள் அறிவித்தார். மாண்புமிகு தனபால் அவர்கள் அறிவித்தார்கள்.
அதன் அடிப்படையில் தலைவர் கலைஞர்கள் தன்னுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சட்டமன்றத்துக்கு வந்தார். வந்த நேரத்தில் நீங்கள் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். உங்கள் தொலைக்காட்சி கூட இதை இப்போ ஒளிபரப்பு செய்தது. அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியின் பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஐயாவுடைய இருக்கைக்கு அருகிலே அமர வைக்கப்பட்டு இப்போ அதை அவர் தான் அந்த இடத்துல இருந்தார். அப்படி அவருக்கு அறை ஒதுக்கப்படவில்லை. கேட்டதற்கு எனக்கு என்ன சந்தேகம்னா, இடம் ஒதுக்கப்படவில்லை, ஓகே. ஆனா அன்று வந்து இதே அமைப்பு இருக்க, அன்றும் இதே அமைப்பு தான் இருந்தது, இதே ஒரு ஏற்பாடுகள் தான் அது வந்தது. இந்த ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய அன்று மட்டும் எப்படி அவரால் அதே சேர்ல வந்து அவரால் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஒரு சபையினுடைய நாகரிகம் கருதி அவர் வந்திருந்தார் நீங்க சொல்றீங்க. இன்றும் அதே போல வந்து ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன உருவாயிட்டு? நன்றிங்க ஐயா. அன்றைக்கு அவருடைய வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த இடத்துல அமர்ந்து தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அப்படி அல்ல. இவருக்கென்று ஒரு இருக்கை ஒதுக்கி விட்டார்கள். அந்த இருக்கையிலே தானும் அமர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை இந்த இடத்துல உட்கார்ந்து தான் பேச வேண்டும். அப்படி சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அதை ஏற்றக்கூடிய அந்த சூழ்நிலை அடிப்படையில் வைத்துத்தான் இன்றும் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 98ஆம் இடம் ஒதுக்கப்பட்டது, 99ஆம் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நண்பர் நீங்க வச்சுக்கோங்க, இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து அவரால் வந்து செயல்பட முடியாத சூழ்நிலை என்ன உருவாயிற்று? மன்னிக்கும், செயல்பட முடியாது என்று சொல்வதை நான் வன்மையாக மறுக்கிறேன். காரணம் 93 வயதிலேயும் அரசியல் சக்கரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய பிதாமகன் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். யாரும் சாதிக்க முடியாத சரித்திரங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு இன்றைய யாரோ இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண் சமுதாயத்திற்காக முதலாக தனி இடஒதுக்கீடை கொடுத்து பெண் சமுதாயத்தை அங்கீகாரம் செய்தவர் தலைவர் கலைஞர். இது தமிழக வரலாற்றினுடைய சட்டமன்றத்தில் வரலாற்றில் இன்றைக்கு பொறிக்கப்பட வேண்டிய செய்தி. இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சி செயல்பட முடியும்னு சொல்ல இருக்கை ஒதுக்கப்பட்டிடம் அவர் எழுந்து உங்களுக்கே தெரியும், உடல்நிலையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய முதுகு தண்டு அதுக்கு சற்று இடம் கொடுக்காது. அவர் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனம் தான் அவர் உட்கார்ந்து பேசுவதற்கோ உட்காருவதற்கோ வாய்ப்பு இருக்கும். ஆகவே அந்த வாகனம் அந்த இருக்கை அவருக்கு முறையாக செய்யாத காரணத்தினால்தான் அவர் சட்டமன்றத்திலே வந்து வர முடியாது வருகை ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற போது 89 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய எதிர்க்கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 2006 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 61 பேர் கொண்ட மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அதற்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய, அதை விட அதிகமான சீட்டுகள், அதாவது கட்சிகளோட 89 எம்எல்ஏக்களை கொண்ட எதிர்க்கட்சியாக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆர்வலர்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தது. இந்த 89 எம்எல்ஏக்கள் கலந்து பேசக்கூடிய வகையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறை நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அந்த அறை கூட நீங்கள் வந்து ஆளும் கட்சியாக இருக்க கொடுக்கவில்லை. சென்ற முறை தேமுதிக அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்போ கொடுக்கப்பட்ட அது அறை வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அறையையும் இன்னொரு அறையும் சேர்த்து எங்களுக்கு விரிவுபடுத்தி தரலாம் தானே அப்படின்னு ஒரு கேட்டிருக்கிறார்கள். இது வந்து சரியான ஒரு கேள்வி தானே? இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் நண்பர் ஆரிச்சாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவித்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் பொருளாளர் கணக்கு கேட்டார். அது தவறான கருத்து. சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் தங்கள் சொத்துக்களை கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் பகிரங்கமாக அறிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். 2 சபாநாயகர்கள் வைத்து சட்டமன்றத்தை கேள்விக்குத்தாக்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றம் செத்து விட்டது என்று சொல்லி வெளியே வருகிற போது அன்றைக்கு சட்டமன்ற மேலவையும் இருந்தது. அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பதாகைகள், செருப்பு, கண்டபடி கேவலமான வார்த்தைகள், நாத்தலுமல் நரகள் என்ற வார்த்தைகளை பேசினார்கள். காரி உமிழ்ந்தார்கள். சட்டமன்றம் செத்து விட்டது என்று சென்றவர் 4/7/77 மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா புகழ் மறைக்கப்பட்டிருக்கும். அனைத்து இந்திய அதிமுக உருவாகவில்லை என்று சொன்னால் திராவிட இயக்கம் மங்கி போயிருக்கும். இது வரலாறு. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அவர்களுக்கு உரிய அறை வழங்கப்படவில்லை என்று சொல்லி கேட்கிறீர்கள். இது நியாயமான கேள்வி. புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தளவு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல எதிர்க்கட்சியை சேர்ந்தலும் மதிக்கின்ற பாங்கும் மாண்பும் அம்மா அவர்களிடம் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் அறைய யாருக்கு ஒதுக்கல. அப்படி என்ன எல்லாத்தையும் எதுக்கு 110 விதியில கீழே நீங்க செயல்படுத்துறீங்க? நீங்க 110 விதிங்கிறது வந்து போன ஆட்சியில எதிர்க்கட்சிக்காக பேசுறதுக்கு கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். எந்த எதிர்க்கட்சிகளுக்கும் இதுவரை இன்னும் அறைகள் முறையாக ஒதுக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் இன்றைக்கு 133 எம்எல்ஏக்களை, ஒரு எம்எல்ஏ இருந்துட்டார், 133 எம்எல்ஏ கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் அறைகளை ஒதுக்குவதில் ஒரு நம்பிக்கையோடு சபாநாயகர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பெரிய அறை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்.
திமுகவும் காங்கிரஸும் ஒரு பெரிய அறை சரி செய்து 89 தருவார்கள், தராமல் இருக்க மாட்டாங்க, தருவார்கள். ஏன் எங்களுக்கு 1900 திமுக ஆட்சி 2001 2006 இருந்த காலத்துல பிரபல நாங்க இருந்தோம். அப்ப இருக்கிற போது எந்த அறையை கொடுத்தாரு கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். பெரிய அறை கொடுத்தாங்களா, சின்ன அறை தான் கொடுத்தாங்க. ஆனால் அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதெல்லாம் தவறுங்க, குறுக்கீட்டுக்கு தவறு. 2006ஆம் ஆண்டு அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட அறையை நீங்கள் வந்து நாங்கள் மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மைனாரிட்டியோ மெஜாரிட்டி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 2006ஆம் ஆண்டு நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கை தங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த கட்சி திமுக இயக்கம் என்பதை மாண்புமிகு நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2006 டிபேட் பண்ற போது நீங்க பேசுறவங்க நான் குறுக்கிடல, அப்புறம் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நியாயம் இல்லையல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தவறான கருத்து பதிவு செஞ்சிடக்கூடாது மக்கள் கிட்ட. மக்கள் பார்த்து கொண்டிருக்க பொய்யான தவளை 2006ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபாநாயகர் பொறுப்பேற்று இன்றைக்கு ஆளுநர் உரைக்கு பின்னாலே சபை கூடி இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். உன்னை சபாநாயகர் அவர்கள் உன்னை அவையை கூட்டுகிறார்கள். கூட்டி இன்றைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் அங்க நடைபெற இருக்கிற விவாதங்கள். இரங்கல் தீர்மானம் ஒரு 5 நிமிஷம் நடக்கும், அவ்வளவுதான், வேற நடக்கும். ஆமா, அதான் முறை. சீனிவேல் அவர்கள் இறந்ததுக்காக மட்டும் நீங்க உடனே சீனிவேல் அல்ல, ஏற்கனவே இறந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர்கள் உட்பட 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது முறையான ஜனநாயக மரபு பிரகாரம் தான் நடந்திருக்கு. அது இது கிடையாது. இதே குற்றச்சாட்டு கிட்ட இருக்கு. 2001ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை தொகுதியில் வை பெருமாள் இறந்தாரு. வை பெருமாள் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அவர்களும் அதே வந்து கேட்டிருக்கிறார்கள், இரங்கல் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இரங்கல் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்க கொடுக்கவே இல்லையா? அங்காடி கடைக்காரி சங்கீதம் பாட சொன்னா சங்கீதம் பாட மாட்டா, வெங்காயம் கருவேப்பிள்ளைம்பாங்க. இந்த சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை, பெருந்தன்மை இல்லை என்று சொல்லி துணைத் தலைவர் பேசுகிறார். இல்ல இரங்கல் தீர்மானம்ங்கிறது வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுவானது தானே. அவர்கள் ஏன் இந்த பாகுபாடு காமிக்கிறார்கள்? இன்னைக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் தான் இருக்கு. சரி, அதே நேரத்தில் விவாதம் பண்ணுவதற்கு கம்யூனிஸ்டோ மற்ற கட்சிகள் இருக்கட்டும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சபையில வந்து ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுங்கட்சியை சேர்ந்த அனைத்து அதிமுக 3 பேர்கள் பேசுகிறார்கள். இவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு 3 பேர் கொடுக்கணும் அப்படின்னு. 39 பேர் கொண்டவர்களுக்கு 2 பேர் தான். திருப்பூர்ச்சி தம்பி, நான் வந்து கேட்ட கேள்வியில இருந்து நீ விலை போயிட்டீங்க. நான் என்ன கேட்டேன்னா, இரங்கல் தீர்மானத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த இரங்கல் தீர்மானம்ங்கிறது சபையில இருக்கக்கூடிய அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் சமமானது தானே. சபை மரபு பிரகாரம் சபை மரபு இரங்கல் தீர்மானம் அனைவருக்கும் சமமானது. ஆனால் இதே 2001ஆம் ஆண்டு திரு வை பெருமாள் அவர்கள் வந்து செய்கின்ற அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திமுகவுடைய சார்பில் வைக்கப்பட்ட போது அது ஏன் மறுக்கப்பட்டது? அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தீர்மானம் போட்டு சபை நடந்திருக்கிறது. சபை நடந்து அது வந்து அன்னைக்கு அலுவல் பணிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால காலையில் இரங்கல் தீர்மானம் போட்டு அப்படியே கண்டினியூவா நான் இது ஒரு பெரிய இது கிடையாது. சரி இருங்க, அவர் கேட்கல. திரு ஆரிச்சம் நீங்க சொல்லுங்க. அது வந்து மிகப்பெரிய, அதாவது திமுக எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்னது என்னன்னா, திமுக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டோம், எங்களுடைய பெருந்தன்மைக்கான ஒரு அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதே இப்போ அவர்கள் பேசினது போல இரங்கல் தீர்மானம் அல்லது இரங்கலுக்கான நீங்க இருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தியை வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிடம் சட்டசபை நிகழ்ந்து முடிந்து விட்டது. இது வந்து சரியான ஒரு பாங்காக இருக்கிறதா? ஒரு எதிர்க்கட்சிக்கு முறையான எதிர்க்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு மரியாதை தானே இது? நீங்க சொன்ன கேள்வி எனக்கு தெளிவா புரியல. இல்ல 2001ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதிமுகவிற்கு எங்களுடைய அளவுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பேசுனது போல இரங்கல் தீர்மானம், இரங்கல் விஷயம் சொன்னது அது ஒரு 5 நிமிடம் சட்டசபை அதிமுகவுக்கு பெருந்தன்மை இல்லை என்பது உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சி நான் மீண்டும் கேட்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வை பெருமாள் அவர்களுக்கு சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினராக வந்து மாண்புமிகு உறுப்பினராக இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏன் இந்த இதே இப்ப இன்னைக்கு சீனிவேல் அவர்கள் வந்து மாண்புமிகு திருப்பங்குடி தொகுதியை சேர்ந்த திருமங்கலம் அவர்கள் சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கிறேங்க ஐயா. இதே வந்து சீனிவேலு எங்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நோய்வாய்ப்பட்டு மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் உயிர் பிறந்தது. ஆனால் வை பெருமாள் என்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு நிகழ்ந்த மரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய தினத்திலே
காவல்துறையினால் காற்று தரமாக எங்கள் தலைவர் கலைஞர் தாக்கப்பட்டது தாக்கப்பட்டதற்கு பின்னாலே அவருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய பேரணி ஒன்று சென்னை கடற்கரையில் நடந்தது. அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக வந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வை பெருமாள் அவர்களை காவல்துறையினர் மிருகத்தனமாக தாக்கிய காரணத்தினாலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சென்று உயிர் பிறந்த வரலாறுகளாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் கூட அந்த அடிப்படையிலே அன்றைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுகிற நேரத்திலே நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், வேறு பணிகள் இருந்த காரணத்தினாலே ஒரு 5 நிமிடம் மட்டும் சட்டமன்றத்திலே நாங்கள் இரங்கல் நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு சபையில் அலுவலர்களை தொடர்ந்தோம் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரையும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சபாநாயகரையும் பார்த்து பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் அன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிற முறையை இன்றைக்கு மீறி ஒரு சட்டம் உங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்ததுக்காக ஒரு நாள் முழுவதும் ஒட்டு வைத்திருக்கிறீர்கள். அன்றைக்கு கேட்டால் அலுவலர்கள் அதிகமாக இருந்தது சொன்னீர்கள். இன்றைக்கு அலுவலகம் இல்லையா? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? மக்கள் பிரச்சனை வாதிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நாள் முழுவதும் ஒரு சட்டமன்றத்திற்கு தமிழ்நாடு வரிப்பணம் எவ்வளவு செலவாகும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி செலவாகும் நேரத்தில் அந்த செலவான வரிப்பணத்துக்கு வீணடிக்கும் விதமாக நான் வீணடிக்க வேண்டும் சொல்லவில்லை, நீங்கள் சொன்ன கருத்தை ஒட்டித்தான் சொல்கிறேன். வைப்பெருமாளுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு சட்டமன்றத்தை ஒத்தி வைத்தால் அது பொருளாதார இழப்பு. ஆனால் இன்றைக்கு சீனிவால ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாலுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு நாள் முழுவதும் ஒத்தி வைத்தால் எந்த நட்டம் எந்த விதத்தில் இருக்கிறது சொன்னால் நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். சீனிவேல் அவர்கள் 23,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அதை பற்றி இப்ப இந்த செய்தி அதல்ல. வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். அதற்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் 5 பேருடைய இறப்புக்கு அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுத்து இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இவர் வைப்பெருமாள் போலீஸ் அடித்து அவர் அப்படி இப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தவறான செய்தி. ஊடகத்தில் சரியான செய்தி நீங்க சொல்லுங்க. அதை நான் மறுக்கிறேன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வைப்பெருமாள் அலுவல் ஆய்வுக்குழு அன்றைக்கு கூடி முடிவெடுத்துத்தான் இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்து சபை நடத்த சபாநாயகர் அப்பமே அன்னைக்கு டாக்டர் காளிமுத்து அவர்கள் மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு காளிமுத்து அவர்கள் அன்றைக்கு சபாநாயகராக இருக்கும் போது அலுவல் ஆய்வுக்குழுவை முடி இன்றைக்கு என்ன பணிகள் என்பதை அவர்கள் முடிவெடுத்து வைப்பெருமாள் அவர்கள் இறந்ததற்கு இரங்கல் தீர்மானம் தெரிவித்து அலுவல் ஆய்வுக்குழு முடி பிரகாரம் அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூடி முடிவெடுத்ததற்கு பின்னாலே தான் சபை நடந்ததை தவிர இதெல்லாம் என்னது கிடையாது. இவர்கள் அலுவல் நீங்க பதவி ஏற்று ஒரு 2 கூட்டத்திற்கு வருவதற்கே இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்களே. அலுவல் ஆய்வு குழுவையே கிண்டல் அடித்து கேலி எடுத்து வெளிநடப்பு செய்கிறார்கள். அலுவல் ஆய்வு குழுல கூடி முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை இது. இரங்கல் தீர்மானம் இருக்குதானே. இரங்கல் தீர்மானம் முடிச்சிட்டு இதே இரங்கல் தீர்மானம் திமுக அவர்கள் கேட்ட போது நீங்கள் ஏன் அதை மறுத்தீர்கள்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வெளியில சபையில பேசுறது வேற, வெளியில பேசுறது வேற. இரங்கல் தீர்மானம் ஒரு 5 நிமிஷம் தான் சம்பிரதாய பிரகாரம் மரபு பிரகாரம் நடக்கும். இதுதான் நடைமுறை சட்டமன்றத்தினுடைய நடைமுறை. அலுவல் ஆய்வுக்குழுவில முடிவெடுத்து இரங்கல் தீர்மானம் என்ன கொண்டு வரும்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அதுல எதிர்கட்சிகளும் இருக்கு. எதிர்கட்சிகள் பங்கு விட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்க வெளியில சொல்றாங்க, சபையில சொல்றது கிடையாது. சபையில சொல்றது கிடையாது. 96 மைனாரிட்டி சமுதாய மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம். பெரும்பான்மை சமுதாய மக்களுக்காக அல்ல, மிகவும் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் வந்திருக்காங்க சட்டசபைக்கு. அந்த 2 மணி நேரம் வந்திருக்காங்க. 2 மணி நேரம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உட்கார்வதற்கு போதுமான வசதி செய்யப்படவில்லை, இருக்க வசதி செய்யப்படவில்லை, பேசுவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. அப்படி பேசினார்கள் வெளியே காவலாளர்கள் வெளியே அனுப்பிவிட்டார்கள். பேச கேட்காது. மொத்தமா தலைவர் புரட்சி இதுதான். இதை திமுக சட்டமன்றத்தில் பண்றாங்க. இதுதான் பேசக்கூடிய கருத்துக்களை தாங்கிக் கொள்ள முடியாத அதிமுக நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே எப்படி திமுக நாங்கள் பேசினால் ஆதாரங்கள் இல்லாமல் பேச மாட்டோம்.
தங்களுடைய குடும்ப கட்சியை அன்றைக்கு ஆட்சி குடும்ப கட்சி என்பது எங்கள் இயக்கமே குடும்பம் தான். திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு குடும்பத்தோடு பழகக்கூடிய ஒரு இயக்கம். எங்க குடும்ப இயக்கம் தான் திமுக. இதுல வந்து நாங்க ஒரு குடும்பத்துக்காக ஒரு பழுத்து போன மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தியை திரும்ப சொல்லி திமுக குடும்ப ஆட்சி ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி நடத்தவில்லையா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக டெல்லியில செல்லக்கூடிய செல்வதற்கு பிரதமர் பார்க்க யாரை எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்து மக்கள் மன்றம் மீண்டும் தொடர்கிறது. நம்ம வந்து திரு ஆரிச்சாமி அவர்கள்ட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்க வரும். என்ன அப்படின்னா, மக்களுக்காக நான், மக்களால் நான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து சொல்லி அதன் மூலமாக மக்களிடையே தன்னுடைய பலத்தை நிரூபித்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு அமைந்திருக்கிறார்கள் அதிமுக. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சட்டசபையினுடைய மாண்புகள் சரியாக பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. அவை முன்னவரும் நிதியமைச்சருமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் யார்? எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் தானே. மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய கட்சியினுடைய தலைவருக்கும் மு கருணாநிதி அவர்களுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது தந்தைக்கும் தமையனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதில் எதிரொலிக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது சரியான ஒரு பார்வையா? கடுமையான ஒரு தவறுங்க. என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே தலைவர் கலைஞர் அவர்களோ தளபதி அவர்களோ ஒரு தன்னிச்சையான முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை வெளியிட முடியாது. ஒரு ஜனநாயகம் பேர் இயக்கம். இந்த பேர் இயக்கத்திலே தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதியாரும் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்து, பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது. அந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் தான் இதயமாக இருக்கிறது. அந்த செயற்குழுவும் பொதுக்குழுலையும் யாருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு பின்னால் தான் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே எங்கள் இயக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லுகின்ற போது தந்தை மகன் இருவருக்கும் இருக்கக்கூடிய மோதலை மறைக்கவே சட்டசபையில் மு க ஸ்டாலின் ஒரு இருக்கை பிரச்சனை கிளப்புவதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். நான் கேட்கிறேன், அவர் தனக்கு இழந்து போன அங்கீகாரத்தை மீண்டும் பெறுவதற்காக, அவருடைய கட்சியினுடைய தலைவியை குளிர் வைப்பதற்காக இதை போன்ற வீண் பதற்றங்களை பிறப்பித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வீண் பதற்றலான காரியங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல. சரி, அப்படின்னா அன்பழகன் உங்க கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறாரா? அன்பழகன் பொறுப்புல செயலாளர் அன்பழகன் பொறுப்புல இருக்கு. அவர் வந்து ஒரு அறிப்பை வெளியிடுகிறார். திமுக சார்பு கடும் கண்டனம் சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வெளியிடுகிறார். அவர் வந்து சட்டசபையில் என்ன பொறுப்புல இருக்கிறார்? அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லாம ஒரு அதே அளவுக்கு சபாநாயகர் மதிச்சு பேசக்கூடியதான அவர் போய் ஒரு முன்னாடி போய் சண்டை கட்டிட்டு இருக்கிறாரு. எப்படி இது சரியான சூழல் உருவாகும்? சண்டை கட்டினாருங்க, எப்ப அறிக்கை விட்டாரு? நீங்க வந்து இப்ப சமீபத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, ஐயா எங்கிட்ட கேட்டீங்க, எங்கிட்ட சொன்னேன், எங்கிட்ட கேட்டீங்க, எங்கிட்ட சொன்னீங்க. நான் ஆளுங்கட்சி உறுப்பினர் இருக்கிற இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எங்கிட்ட கேள்வி கேட்டா நான் தான் சொன்னேன். அதாவது மக்கள் மன்றத்திலே மக்கள் பிரச்சனைகளை பற்றி சபாநாயகரை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு கருத்து சொல்லியிருக்காரு சொன்னால் அந்த கருத்துக்கு என்ன காரணம் இருப்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை விட்டு எங்களுடைய பேராசிரியர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்டால் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதுதான். திமுகவுடைய எம்எல்ஏ ஜே அன்பழகன் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் கோட்டை வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கிறது. இந்த ஒரு கேள்விதான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னா, அன்பழகன் அவர்கள் சொல்லும்போது சட்டசபையில் அகரவரிசைப்படிதான் இந்த மூத்த உறுப்பினர்களுக்கு இடம் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுப்பினர்களுக்கு அப்படி வந்து இடம் கொடுக்கப்படவில்லை. அதனால எனக்கு வேண்டுமென்றே கடைசியில் இடம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல இது பற்றி சபாநாயகர் கேட்டபோது இருக்கை உருக்குவது என் உரிமை, இதற்கான அதிகாரம் எனக்குள்ளது, இது தொடர்பாக வாக்குவாதம் நடத்துவது வேற எதுவும் நடைபெறவில்லை, ஆனால் அடிக்க பாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது வந்து சரியா? ஆனா ஒன்று, இது வந்து இதே சூழல்ல அவர்கள் வந்து இந்த மாதிரி ஜே அன்பழகன் அப்படிங்கிற ஒரு திமுக சார்ந்த ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், கட்சியோட மாவட்ட செயலாளர், ஆமா, அந்த உறுப்பினர், இதெல்லாம் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அவருக்கு அந்தஸ்து நீங்க கொடுக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு, அதாவது நீங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ கிளப்புவது சரியான ஒரு நாகரிகமான செயலாக இருக்குமா?
அதாவது வந்து எங்களுடைய உரிமைகள் சட்டமன்றத்தில் மறுக்கப்படுகிற நேரத்தில் பரிசீலிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. நீங்க 2 நாள் தான் ஆச்சு, நீங்க வந்து அதுக்குள்ள நீங்க ஒரு உரை முடிஞ்சிருக்குது. அடுத்து இரங்கல் தீர்மானம் அடுத்த நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவையே ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்து சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம் சொல்லியாச்சு. இப்பொழுது எந்த வரிசையின் பிரகாரமாக ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இப்பொழுது எப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்? அகரவரிசைப்படி ஒதுக்கப்பட்டு சொல்லிக்கலாம். நீங்களே சொல்லிவிட்டு அகரவரிசை என்று. அன்பழகன் என்பது ஆ என்பது முதல் எழுத்தா கடைசி எழுத்தா? அன்பழகன் என்பது முதல் எழுத்து. ஆங்கிலத்தில் சொன்னாலும் ஏ என்பது முதல் எழுத்து, தமிழ்ல சொன்னாலும் ஆ என்பது முதல் எழுத்து. அப்ப அன்பழகனுக்கு எங்க இருக்க ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும்? பதில் சொல்லுங்க திரு புரட்சி தம்பி. ஐயா, திமுகவை பொறுத்தளவு பேசுறது குறுக்கிட கூடாது. திமுகவை பொறுத்தளவு கசாப்பு கடைக்காரரிடம் காரணியம் பார்க்க முடியாது. மன்னிக்கவும், இது வந்து கடுமையான கடுமையான இல்ல இல்ல கசாப்பு கடைக்காரர் என்பது எங்களை நீங்க பற்றி இப்படி அவதூறு பேசுவது தவறு. நாங்கள் கசாப்பு கடைக்காரர் ஒரு கலவரம் சொல்றது அது வந்து சரியான. அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா 1989ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி சட்டமன்ற கருப்பு நாள். ஒரு பெண் என்றும் பாராமல் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றம் கருப்பினால் சொன்னால் இவை நாங்கள் எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் வாதத்தில் வைத்து நாங்கள் பிரச்சனை பேசுகிறோம். ஆனால் பேச முடியாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு நடந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்துதான். எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் வைத்துக் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். அவர் சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர், சமுதாயம் நிலைப்பாடு அல்ல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கேள்வி முடிச்சுட்டு உங்களை வரேன். நான் உங்ககிட்ட வைக்க கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, அன்பழகன் அவர் சொன்னது போல ஆ அப்படின்னாலும் ஏ அப்படின்னாலும் முதல் அகர வரிசைப்படி முதல் எழுத்து, அந்த எழுத்துப்படி அவருக்கு முதல் வரிசை கொடுக்காமல் பின்பு இருக்கக்கூடிய இடத்தில் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதற்கான பதில் சொல்லுங்க. பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஏதாவது ஒரு கொச்சை இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 67 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நீங்க 2000 விளக்கு சொல்றேன். 1967 அண்ணா அவர்கள். ஐயா, நீங்க 1000 முறை கேட்டாலும் உங்களுக்கு கேள்வி பதில் வராதீங்க. குறுக்கிட்டு பேசுறேன். இல்ல இருங்க, நீ பேசுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதற்காக அவர் போய் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நான் 6 மாத காலம் எதுவுமே பேச மாட்டேன், இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது. ஆனா அண்ணா திமுக ஆட்சி வந்து 5 கோப்புகளை கையெழுத்து போட்டு அம்மா முதலமைச்சர் பொறுப்பேற்று கையெழுத்து எடுத்த முடிவு சரியான முடிவு. உட்கார்கிற இடம் எல்லாம் சபாநாயகர் எடுத்து சரியான முடிவு எடுத்து உறுப்பினர்கள் உட்கார வைக்கிறார். அகரவரிசைப்படி உட்கார வைக்கப்படுங்க மரபு. அகரவரிசைப்படி உட்கார வைக்கணும்னா அன்பழகன் ஆள் இருக்கு. அப்ப ஆள் அவர் கூட 7 எடுத்தாலும் நீங்க முதல் இடத்துல உட்கார வைக்க விடணும். ஆனா உட்கார வைக்க கடைசியில கொண்டு உட்கார பண்ண 54 சீட் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி 54 சீட்டா 64 சீட்டா ஒரு முறைப்படி சபையில உட்கார்வதற்கு உண்டான ஜனநாயக முறைப்பிரகாரம் கொடுத்திருக்காங்க. அது வந்து நீங்க சபையில நீங்க பேசுனது எதிர்க்கட்சி தலைவர் அதை கூடி பேசி அலுவல் ஆய்வுக்குழு சொல்லி எது மாத்தினா எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிடுறது இல்லையா? அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்து சரி, அதுல நீங்க பங்கேற்கவே இல்ல. சரி, அதுல பங்கேற்க அலுவல் ஆய்வு கூட்டம் ஆரம்பிச்ச உடனே நீங்க வெளியே வந்துட்டீங்க. எப்படி நீங்க வந்து உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும்? நாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோணும், நீங்க நல்ல மையக்கருத்து புரிஞ்சுக்கோணும். எங்களுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படாத நேரத்தில் கோரிக்கை நிறைவேற்ற உங்களுக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீங்க அழைப்பை ஏற்று நீங்க உள்ள போயில பங்கேற்கணும். ஐயா, நான் உள்ளுக்குள்ள போன அங்க போன எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கலங்க ஐயா. உரிய மரியாதை கிடைக்கலங்க ஐயா. நீங்க ஐயா நான் ஐயா
செய்தியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டோம், எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையில் செயல்படுவோம் சொன்னார்கள். இந்த நிலை இன்னைக்கு அவர் எடுத்துக்கூடிய வேறு அறிவிக்கைகள் எல்லாமே அவர் எதிர்க்கட்சியாக செயல்படுவதாக காட்டுகிறதா, எதிர்க்கட்சியாக செயல்படுவதாக காட்டுகிறதா? இன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் முறையான எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் உருவாகி இருக்கிறார். என்னை பொறுத்து மட்டும் என்னுடைய வயதுக்கு ஏற்ப எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் 14 ஆண்டு காலம் அதிமுக இயக்கத்தினுடைய எல்லா எதிர்ப்புகளையும் மீறி முறையான எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் கலைஞர்கள் பால்டிகா பல்கேரியா கப்பல் பேர ஊழல் என்ற குற்றச்சாட்டை சட்டமன்றத்திலே வைத்து சுமார் 3 மணி நேரம் உரையாற்றினார்கள். அந்த 3 மணி நேரம் உரையாற்றிய நேரத்திலே சட்டமன்றத்திலே அந்த இடத்திலே மாற்றான் அறிஞர் அண்ணா சொன்னதை போல மாட்டான் தோட்டத்து மல்லிகை மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வதை போல அந்த இடத்தில் முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தலைவர் கலைஞர் சொல்லுகிற குற்றச்சாட்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதற்கு விளக்கம் கொடுத்தார். அதுதான் சட்டமன்றத்தின் மரபு. ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அலுவல் கூட்டம் என்கிற பெயராலே ஒரு ஜால்ரா கூட்டத்தை வைத்துக் கொண்டு அலுவல் கூட்டத்திற்கு நீங்கள் ஏன் ஜனநாயகமே இல்லை எங்கே நான் சொல்றேன் உங்களுடைய நினைவுக்கு சட்டமன்றத்தில் 2011 அப்படி நீங்க சொல்லிட முடியாது. நீங்க வந்து பதவிக்கு வர முடியும் இன்னும் 18 சீட்டுகள் வந்து அதிகம் பிடிச்சிருந்தீங்கன்னா அதிமுக வந்திருக்க முடியாது தெரியாது. வெற்றி எப்படிப்பட்டது என்று வெற்றி எப்படிப்பட்டது என்று மக்களுக்கு தெரியும். வாக்களித்த மக்கள் தெரிவான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நினைவுக்கு எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு கனவு தெரியும். எப்படி மாறி போய் உங்களுடைய கனவு வைரல் தெரியும். நிச்சயமாக திமுக அதற்கு மாறாக 10 மணிக்கு உங்களுடைய நினைவுக்கு எங்களுடைய வெற்றி தள்ளி பறிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஓட்டு என்னோட கேள்வி நீங்க கேளுங்க, அப்புறம் நீங்க சண்டை. நான் என்ன சொல்றேன், 2011 ஆகஸ்ட் இதே நடந்த கூட்டத்தொடர்ல சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இதே திமுகவிற்கு மரபுப்படிதான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக உங்ககிட்ட கொடுத்திருக்கேன்னு சொன்னார். அதை வந்து எப்படி திமுக வாய்மொழியாகத்தான் கூறியிருக்கு அப்படின்னு சொல்லி மறுத்து பேசினார்களோ அதே நிலைமைதான் இன்னைக்கு அவர் பேசுகிறார்களா? அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு இதே அளவுதான் இருக்கிறதா? ஐயா, எங்களுடைய தளபதியை பொறுத்த மட்டிலே எடுத்த முடிவிலே இருந்து உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை படைத்தவர். சரி, தயவு செய்து இந்த நிலைதான் எதிர்க்கட்சி தலைவர் கூட இன்றைக்கு எங்களுடைய தளபதியாரை பார்த்து விரல் நீட்டி தளபதியார் சொன்ன கருத்து தவறு என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு தூய்மையான எண்ணத்தோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய வளர்ந்து வருகிற தலைவராக இருக்கிற காரணம் எங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு தான் எங்கள் தளபதிய வளர்ப்பு. அப்படிப்பட்ட தளபதி நிச்சயமாக இருமாறுபட்ட கருத்துக்களை என்றைக்கும் பேச மாட்டார்கள். அன்றைக்கு சட்டப்பூர்வமாக எழுதி கொடுத்தேன் என்று சொன்னவர்கள் அதே பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கும் சொல்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அலுவல் கூட்டம் நடத்தினோம், அதிலே திமுக வந்தது, திமுக வந்ததுக்கு பின்னாலே வந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள் என்ற 2001 சொல்லுங்க ஐயா. 2001 திமுக எதிர்க்கட்சியா இருந்தது. ஆமாங்க ஐயா. ஒரு நாள் கூட திமுக எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய கருணாநிதி அவர்கள் சரிங்க நம்முடைய அந்த தலைமையேற்க வேண்டிய அவர்களை வந்து அந்த பொறுப்பை அன்பால் அவர்கள் கொடுத்தார். சரிங்க ஐயா. கொடுத்துட்டு சபைக்கு வருவது கூட கருணாநிதி அவர்கள் தவிர்த்தார். சரிங்க ஐயா. சரி, அப்போ நாங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கறத எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்க ஐயா? இப்ப நான் கேட்கறேங்க ஐயா, இது ஒரு பெரிய படைங்க ஐயா. திமுக என்பது மிகப்பெரிய படைங்க. அவர் பேச மிகப்பெரிய படைங்க, கொள்கை படைங்க. இந்த கொள்கை படையில் இருக்கக்கூடிய கடைசி இருக்கக்கூடிய சிப்பாய்க்கும் திறமை இருக்கு என்பதை காட்டி இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. ஆகவே தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்ற இருமாப்பு மனப்பக்குவத்தோடு எங்கள் தலைவர் கலைஞர் செயல்படாமல் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாண்பு பேராசிரியர்களை ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் நம்முடைய இயக்கத்துடைய கருத்துக்கள் இன்னும் வலுவாக இருக்கும் என்று சொல்லி பெருந்தன்மையாகத்தான் மாண்புமிகு எங்களுடைய பேராசிரியர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்தார்கள். அந்த காலகட்டத்திலேயும் கூட எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கலைஞர்கள் நான் சட்டமன்றத்தில் பேச வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்வதற்கு வந்து சட்டமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே எல்லாம் குறித்து கொடுத்து இந்த கருத்தை பேசுங்க என்று சொல்லி எங்கள் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான்
அன்றைக்கு பணியாற்றினார்கள். அதே போலத்தான் சட்டமன்றத்துக்கு எங்கள் கட்சியின் தலைவர் கலைஞர் வருவதற்கு வாய்ப்பை அந்த காலகட்டத்தில் உருவாக்காத காரணத்தினால சொல்லுங்க என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு நீங்க ஐயா நான் சொல்ல வந்தீங்க அன்னைக்கு அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லைங்க ஐயா. இல்ல ஆமா அதனால சரி நான் ஒரு கேள்வி திரு புரட்சி தம்பி அவர்கிட்ட கேட்கலாம். என்னன்னா இன்னும் குறை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த போக்கை வந்து ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறை கூறிய கருணாநிதி அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இதே பாங்கை தான் அவரும் கடைபிடிக்கிறாரா? இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடுக்கடுக்கான குறைகள் நாளுக்குள்ளே காலில் சுடுதணி எழுத மாதிரி இப்படி குதிக்கிறாங்களே. சட்டசபை வந்து முறையா கூடி கவர்னர் உரையை படிச்சுட்டாரு. அதற்கு பின்னாடி இரங்கல் தீர்மானம் முடிஞ்சது. அதற்கு பின்னாடி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து முறை சபை மரபு பிரகாரம் பேசணும். அவர் வந்து 3 பேர் பேசணும்னு கேட்டிருக்காங்க. சபாநாயகர் வந்து அவை முன்னவர் வந்து 133 உறுப்பினர்கள் உள்ளவர்களுக்கு நாங்க 3 பேர் பேசுறோம், எதிர்கட்சிக்கு வந்து 2 பேர் பேசுறதுக்கு அனுமதி. இதுதானே ஜனநாயகம். அதை கொச்சப்படுத்துறாங்க இவர்கள். சட்டமன்றத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசை ஏதாவது கொச்சைப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், அநாகரிகமாக பேச வேண்டும், ஊடகங்களில் பத்திரிகையிலே செய்திகள் போட வேண்டும் என்கின்ற காரணத்தை மட்டுமே முன்னாக வைத்து செயல்படுகிறாரே தவிர இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதோ மக்கள் மீதோ அல்லது அவையினுடைய நடவடிக்கைகள் மீதோ எந்த விதமான நம்பிக்கையும் இவர்களுக்கு கிடையாது. திரு கருணாநிதி அவர்களை பொறுத்தளவு இதுக்கு வயது மூத்தவர், பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர் யாரையும் ஒரு நாகரிகமாக பேசியதாக வரலாறு கிடையாது. இந்திரா காந்தி அம்மையார் ரத்த காட்டேரி, வனபத்திரகாளி, சாலைகட்டி ஹிட்லர், காஷ்மீர் கரடி, கண்பீட் காஞ்சனா, முண்டச்சி என்று பேசினார். அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி, கோமாளி, வந்தேரி, 2 கேரளா. நீங்க கேட்ட கேள்வி என்னங்க ஐயா? சொல்றேன் ஐயா நீங்க கேட்ட கேள்வி நீங்க வரலாற்று புரட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கொஞ்சிற்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் கருப்பைய மூப்பனார் கூட வைத்துக் கொண்டு காவிரி சொன்னவர். அதே போல ஆளுநர் உரை மீதான பதில் உரை. இந்த பதில் உரைக்கு மரபுப்படி யார் முதல் பேச வேண்டும்? ஆளுநர் வந்து சபை மரபுகள் பிரகாரம் நீங்க வந்து 72 அண்ணா இருக்க வரைக்கும் இந்த கேள்வி டைரக்டா நீங்க பதில் சொல்லுங்க. டைரக்டா சொல்றேன். யார் முதல்ல பதில் சொல்லணும்? முதலமைச்சர் தான் கடைசில பதில் சொல்லுவாங்க. முதலமைச்சர் முதல்ல இருங்க. எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுநர் உரை மீதான பதில் உரை யார் துவக்குவார்கள்? சபை மரபு பிரகாரம் நீங்க வந்து அம்மா கடைசில எல்லாம் பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க எதிர்க்கட்சிகள் வந்து பல குற்றச்சாட்டு நீங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கள். சபை அம்மா அவர்கள் பதில் சொல்லி பேசுவார்கள். முதலமைச்சர் தான் ஆரம்பிப்பார்கள். பதில் சொல்லி சொல்வார்கள். முதலமைச்சர் பதிலும் அவங்க பதில் சொல்வார்கள். இந்த பதிலுக்கான மரபுப்படி இந்த பதிலுக்கான எதிர்க்கட்சிகள் சார்ந்து எதிர்க்கட்சியுடைய தலைவர் அந்த பதிலுக்கான ஒரு கேள்வியையும் அதே சார்ந்து இந்த ஆளுநர் மீதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முன்வைத்து அவர் பேசுவார். இது மரபு இல்லையா? நல்ல கேள்வி. இந்த கேள்வி பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது வந்து ஜனநாயகத்துல சக்கரங்கள் மாற இந்த ஷெடோ கவர்மெண்ட்டுமாங்க எதிர்கட்சியை. இப்போ ஒரு ஆளுங்கட்சி வந்து ஆளுநர் உரை மீது தொடங்கி வச்சு சொல்லுறேன். நீங்க சொன்ன கேள்விக்கு நான் சொல்றேன். ஆளுங்கட்சி வந்து தொடங்கி வச்சு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் குறைகளை செல்வாங்க, குறுக்கீடுகளும் செய்வாங்க. குறுக்கீடுகளுக்கு அது அவை முன்னவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் பதில் சொல்லுகிற அதிகாரம் சபை மரபு பிரகாரம் நடக்கும். இந்த மரபு எல்லாம் இருக்கிறது. இந்த மரபு இருக்கும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து
அதனுடைய ஆளுநர் மீதான பதிலுரை முதலமைச்சர் அவர்கள் சொல்வதற்கு முன்னது நாளாகவே நீங்கள் வந்து பதிலுரை பேசுங்க எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். நீங்க உங்களுடைய உரையை பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மரபுப்படி செல்கிறதா, மரபு மீறி செல்கிறதா? இது ஜனநாயகத்தினுடைய உரிமை அவங்களுக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சபையில பேசலாம்ல, எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா யார் துவக்க வேண்டியிருக்கும்? பதிலுரையை துவக்கி வைப்பவர் யார்? பதிலுரையை முதல்ல வந்து பதிலுரையை முதலில் துவக்கி வைத்து பேசி அந்த மீதான தன்னுடைய பேசக்கூடிய முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் முதலமைச்சர் பேசுகிற ஒரு பக்குவம் எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு. எதிர்க்கட்சி தலைவர் பயன்படுத்திக்கலாம். கேள்வி டைவர்ட் பண்ணிக்க. நான் என்ன கேட்கிறேன், இல்ல நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்வர் பேசினதுக்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். அவன் முதல்வர் பேசியிருக்கக்கூடிய பதிலுரை இருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் கேள்விகளும் ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சந்தேகங்களையுமாக மக்களுடைய பிரச்சனைகளும் சேர்த்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். இந்த சபையில நடக்கிற போது முதல்வர் எழுந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவை முன்னவர் சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு வாதத்திற்கு பிரச்சனை துவக்கிற போது ஆளுங்கட்சியினுடைய முதல்வர் தொடங்கி வைப்பதும் முடித்து வைப்பதும் முதல்வருக்கு உண்டான பாங்கு. எதிர்க்கட்சி தலைவர் என்ற வரிசையில ஷெடோ கவர்மெண்ட் என்று சொல்லுகிறாமே, ஆளுங்கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி சபையில பேசுவதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். 2 பேர் பேசுற 3 பேர் அதிமுகவில் ஆளுங்கட்சியில் பேசினா 2 பேர் எதிர்க்கட்சியில் பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி பேசுவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு. என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல, இதே கேள்வி வந்து திரு ஆர்ஷமி அவர்கிட்ட என்ன வைக்கிறேன். இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேள்விக்கான சரியான விளக்கம் நீங்க சொல்லணும். ஐயா, அப்ப வந்து சபையில வந்து அண்ணன் சொன்னதை போல மரபுகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தது ஒரு காலகட்டம். இன்னைக்கு சபையில மரபு கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஒரு சபையில வந்து யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அப்படிதான் முதல்ல வந்து ஆளுநர் உரிமைதான ஒரு ஆளுநர் முறை வாதத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும். ஒரு கால் அவர் சபையில் இல்லாத சூழ்நிலை உருவாகிற நேரத்தில் அவையின் முன்னவராக இருக்கக்கூடியவர் தான் அந்த சபையின் வாதத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவர் சபையின் வாதத்தை ஆரம்பித்து வைத்து இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம், இந்த திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறோம் என்று இவர் சொல்லுகிற நேரத்திலே தான் எதிர்க்கட்சியை சார்ந்திருக்கிறவர்கள் அவர் சொல்லக்கூடிய திட்டங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறிப்பிடுத்திக் கொண்டு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அந்த கருத்துக்கு பதிலுரை தருவார்கள். இதுதான் சட்டமன்றத்துடைய முறை. ஆகவே இவர்கள் முதலையே வாதத்தை ஆரம்பிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர்கள் என்றால் அவை முன்னவர் தான் ஆரம்பித்திருக்கல. இப்ப நம்ம வந்து பரவலாக ஒத்துக்கொள்ளப்பட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்ல பார்த்தா மரபுகள் வந்து மாறி இருக்கு அப்படின்னு ஒத்துட்டா கூட அப்படி பார்த்தா உங்களுக்கான அட்வான்ஸ்ட் பத்திரிகை செய்தி வச்சு நீங்க இல்ல பத்திரிகை செய்தியில நெறியாளர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமுறை சொன்னார்கள், எதுவுமே கிடையாது. உங்களுக்காக ஒரு நாள் முன்னதாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் போது இப்ப சரியாக உங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொண்டால் அந்த ஆளுநர் உரிமைதான பிரச்சனையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளும் முன்வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு சரியான வாய்ப்பு தானே. அதை யாரும் தவறாக நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஐயா. நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தானுங்க ஐயா மாணவன் வந்து பதில் சொல்ல முடியும். இல்ல ஆளுநர் உரிமை தான் பதில் உரை தான். ஆளுநர் முறையாற்ற வேண்டிய நபர் யாருங்க? முதலமைச்சரோ அல்லது அவர் பேச நாங்க போய் பேச எங்களுக்கு வாய்ப்பு. நீ உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குன்னா நீங்க பேச போற சப்ஜெக்ட் என்ன ஆளுநர் உரிமை தான் பதில் உரை தான் அவங்க சொல்ல போறாங்க. ஆளுநர் உரை வந்து என்ன அது தீர்மானங்கள் என்ன நிறைவேற்றப்பட போகிறது, மசோதாக்கள் என்ன நிறைவேற்றப்பட போகிறது, அதுக்கான ஃபண்ட் எவ்வளவு அலோகேஷன் பண்ண போறோம் இத சொல்ல போறாங்க. ஐயா நீங்க ஆளுநருக்கான பதில் உரை என்பது வேறாட்டமான உரை என்பது உங்களுக்கு நன்றாக இல்ல. நான் நீங்க கேள்வி மாட்டாதீங்க. ஆளுநர் உரை என்பது நான் கேள்வி அதாவது ஆளுநர் உரையில ஆளுநர் உரை என்ன எதிர்க்கட்சி தலைவர் நான் வந்து என்ன கேட்கிறேன், உங்களுக்கு முன்னதாக ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கப்படும் போது ஏன் அதை ஏற்க தவிர்க்கிறீர்கள்? ஐயா இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க. மற்ற அதாவது
மக்களுக்கு என்னது செய்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் வாயிலே இருந்து என்ன கருத்து வருகிறதோ என்பதை தெரிந்து கொள்ளாமலே நாங்கள் எங்கள் முடிவுகளை சொன்னால் அது சரியாக வராது. ஆகவே பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இதைத்தான் அறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார்கள், எதிர்கட்சிக்காரன் வாழேந்து வர வேண்டும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயமேந்தி அதை தாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று அது வாத விவாதங்கள். அதே போல நீங்கள் நான் கேட்கிறேன், நான் கேட்கறதெல்லாம் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் இருந்தது இந்த திட்டத்துக்கான அறிவிப்பை நாங்கள் செய்திருக்கிறோம், இந்த திட்டத்தை இப்படி செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் சொன்னா அதன் பிரகாரம் தான் எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியும். அதுதான் முறை. ஆகவே முறையை மீறிக்கொண்டு வாய்ப்பு கொடுக்கிறது காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கொள்ள காரணம் என்ன தெரியுங்களா? அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நீங்க பங்கேற்கவே இல்லை. அதுக்கு காரணம் சொல்லிடுறேன். 16ஆம் தேதி முடிவு பண்ணிட்டு இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நீங்க பங்கேற்கலன்னு சொல்றது தவறு. நீங்க அலுவல் கூட்டத்துக்கு போனோம். அங்கே நடந்த கசப்பான உணர்வுகள், சம்பவங்கள், அங்கே எங்களை காயப்படுத்தி காலத்தினால நீங்க அங்கே முன் வைக்கிறது வெளியே வந்து சபாநாயகர் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அறைக்குள் நடப்பது வெளியே வராது. அறைக்குள் நடப்பது வெளியே வரக்கூடாது. அறைக்குள் நடக்க எங்களுக்கு அங்கீகாரம் இல்லாத, அறைக்குள் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத பொழுது வேற யாரு நாட முடியும்? மக்கள் மன்றத்தை நாட முடியும், ஊடகத்துறை நாட முடியும். அதனால்தான் அறைக்குள்ளே எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றி நான் ஊடகத்துறை வாயிலாக மக்கள் கருத்து சொன்னோம். அதே போலத்தான் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று, எங்களுக்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று ஒரு வாதத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். தவறு. நாங்கள் ஏதாவது குற்றச்சாட்டை வைத்தால் திமுக இயக்கத்திற்கு எங்கள் மீது பழிபடுவதுதான் அவர்களுக்கு வேற என்று எங்களை பற்றி மக்கள் மன்றத்திலே ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்பதை ஆணித்தரமா பதிவு செய்கிறேன். திரு புரட்சி தம்பி அவர்கள் நீங்க சொல்ல வேண்டிய இதுக்கான பதில் கூட நான் என்னன்னா, அவங்க அலுவல் ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்கல ஒரு பக்கம், அவர்கள் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல, கசப்பான உணர்வு ஏற்பட்டது, அனுபவம் ஏற்பட்டது, அதனால நாங்கள் மக்களை நாடினோம் ஊடகங்களின் வாயிலாக அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ரெண்டாவது என்ன பணிவோடு தெரிவித்துக் கொள்றேன். அதாவது சட்டமன்றம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு மாமன்றம், ஒரு ஜனநாயக மரபுள்ள ஒரு பெரிய மக்கள் இயக்கம் அந்த மாமன்றத்துல ஒரு சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட அரிஜன சமுதாயம் சொல்லி உட்கார கடமில்லைன்னு சொல்றாங்க. இவர்கள் ஏதோ நடிக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள், அண்ணா திமுக அரசாங்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதற்காக திட்டமிட்டு பொய் பேசுகிறார்கள். அலுவல் ஆய்வுக்குழுவில் இருந்து இவர்கள் வெளிநடப்பு செய்தவர்கள், அலுவல் ஆய்வுக்குழு புறக்கணித்தவர்கள், அங்கே கூடி முடிவெடுக்காமல் வெளியே வந்து விட்டால் சபாநாயகர் அவர் முறைப்படி என்ன சபை மரபுகள் பிரகாரம் செய்வார் அதை செய்வார். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கருணாநிதியினுடைய அரசியலை நாங்கள் சந்தித்தவர்கள், எதிர்கட்சி தலைவர் சாதாரணமாக தைரியம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க ஊடகத்தின் மூலமாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், ஆட்சி ஒரு மாதம் கூட ஆகவில்லை, தினசரி அறிக்கை மக்களை சந்தித்து பொய்யை சொல்லி இப்படி அறிக்கையை கொடுத்து மக்கள் பேப்பர் லீடர்களாக இருக்கிறத மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு 1,76,00,000 ஓட்டுகளை போட்டு ஒரு ஆட்சியின் அதிகாரத்தில் 5 ஆண்டு காலம் பொறுத்து பாருங்க ஆட்சி எவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்பதை பார்த்து நிறைய கேள்வி அவங்க கிட்ட வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 2 பேருமே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னது போல எதிர்கட்சியின் நீ இப்போ அவர்கிட்ட கேட்டு உங்ககிட்ட நிறைவு பண்ணி முடிச்சுட்டு நிறைவு பண்றேன். ஒரு எதிர்கட்சிங்கிறது ஒரு ஷேடோ கவர்மெண்ட், அந்த ஷேடோ கவர்மெண்ட்டை சேர்த்து எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிகிட்ட இருக்குது. அந்த ஆளுங்கட்சியான பொறுப்பை நீங்க எப்படி சரியான முறையில் செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியினுடைய நிழல். அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தளவு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஜனநாயகம் காக்கின்ற விதத்திலே, சபை மரபு காக்கின்ற விதத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு நடத்தணுமோ சபை நடத்துவாங்க. அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பாம்புக்கு பால் வார்க்கும் தெரியும். அந்த பாம்பு படம் எடுத்து ஆடுகிற போது மண்டையில் எடுத்து பல்லைப்படுகின்ற ஆட்டிலும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தெரியும். இவர்கள் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள். கலைஞர் அவர்களுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் இடம் ஒதுக்கவில்லை, அப்படி ஒதுக்கவில்லை கூடியதெல்லாம் அதெல்லாம் நாடகம்.
அவர் வயதானவர், முதிர்ந்தவர், சபையில் உட்கார வைத்து அமளிதம் பண்ணி ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும், இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்படுகிறார் தவிர சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்திக்கின்ற தைரியமோ மக்கள் மன்றத்திலே சந்திக்கின்ற தைரியமோ இவர்களுக்கு கிடையாது. ஆகவே தேர்தலில் தோற்று போனவர்கள் பேசுகின்ற வெற்று பிரச்சாரம் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது என்பதை நான் கோடிட்டு நிறைவு கருத்தை நீங்க என்ன சொல்றீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்க பணிவா சொல்றது என்னன்னா, அண்ணன் பேசின மாதிரி எங்களுக்கு வசனம் பேச தெரியாது. நாங்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களை பார்க்கிறவர்கள். நான் பால்கனையில் நின்று கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம். எங்களை பொறுத்த மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கி இயக்கம் தொடங்கிய காலகட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அணளவு கூட மக்கள் பாதையை விட்டு விலகிச் செல்லாத ஒரு இயக்கம். என்றைக்கு நான் கேட்க நீங்க அவங்களுக்கு வாய்ப்படுத்தீங்க, எங்களுக்கு சொல்றது கருத்துக்கு எங்களுக்கு வாங்கிக்காங்க. சுருக்கமா சொல்லணும், அவர்கிட்ட சுருக்கமா கேட்டிருக்கோம், எங்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்லணும் இல்ல. இதே சட்டமன்றத்திலே இன்னைக்கு சொல்லுகிறார்கள் சட்டமன்றத்துடைய மாண்புகள் காக்கப்படும் என்று சொல்றார்கள். மார்ச் 27 1989 நன்மை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக திமுகவும் நமது மக்கள் மன்றம் சார்பிலாக திரு புரட்சி தம்பி அவர்களுக்கும் திரு ஆறுசாமி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல ஒரு மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உண்மை மலரட்டும். நன்றி, வணக்கம்.